இன்னைக்கு நாம கோடிக்கணக்கான இபிஎஃப்ஓ பென்ஷனர்கள் பல வருஷமா காத்துட்டு இருக்க ஒரு மெகா அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, இபிஎஸ் 95 பென்ஷன் தொகையை உயர்த்த போறாங்களா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். கவர்மெண்ட் சைட்ல இருந்து இபிஎஃப்ஓ பென்ஷன் பத்தி என்னதான் சொல்லியிருக்காங்க, இபிஎஃப்ஓ பென்ஷன் தொகை உயர்வு பத்தி என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க, ஸோ இதை பத்தி தெளிவா நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. முதலாவதா பென்ஷனர்களோட நிலைமையை கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கணும். பல வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சு ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு இபிஎஃப்ஓ இப்போ கொடுத்துட்டு இருக்க குறைந்தபட்ச பென்ஷன், மினிமம் பென்ஷன் எவ்வளோ தெரியுமா? வெறும் 1000 ரூபாய் தான். இந்த 2026 ஒரு மாதத்துக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கினாலே 900 ரூபாய்க்கு மேலே ஆயிடுது. மிச்சம் இருக்கிற 100 ரூபாயை வச்சுட்டு ஒரு முதியவர் எப்படி மாதம் முழுக்க கரண்ட் பில் கட்டுறது, மருந்து மாத்திரை வாங்குறது, மளிகை சாமான் வாங்குறது? இதுதாங்க கோடிக்கணக்கான முதியவர்களோட மிகப்பெரிய கவலையாக இருக்குது. எங்கள் உழைப்போட பணத்தை நாங்கள் கேட்குறோம், அதில் ஏன் இவ்வளோ கஞ்சத்தனம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆவேசமான கேள்வியாக இருக்குது. முதியவர்களோட கோரிக்கை ரொம்பவே நியாயமானது. அதனால தான் என்ஏசி, அதாவது நேஷனல் அஜிடேஷன் கமிட்டி சார்பாக பல போராட்டங்கள் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட மெயின் டிமாண்ட் என்னன்னா, மாதம் வெறும் 1000 ரூபாயா இருக்கிற பென்ஷனை குறைஞ்சது 7500 ரூபாயாக உயர்த்தணும். அடுத்ததா வெறும் 7500 கொடுத்தா பத்தாது, விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கிற பஞ்சப்படியையும் டியர்னஸ் அலோயன்ஸையும் சேர்த்து கொடுக்கணும். இது கூடவே பென்ஷனர்களுக்கும் அவங்க மனைவிக்கும் இலவச மருத்துவ வசதியும் செஞ்சு தரணும் அப்படின்ற மாதிரியும் கோரிக்கைகள் இருக்கு. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து இருக்கு. கவர்மெண்ட் சைடில் இருந்தும் இபிஎஃப்ஓட சிபிடி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் மீட்டிங்கில் இருந்தும் ஒரு அப்டேட் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, பென்ஷன் தொகையை ஒரே அடியாக 7500 ரூபாயா உயர்த்த வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 1000 ரூபாயை குறைஞ்சது 3000 ரூபாய் அல்லது 5000 ரூபாயாக உயர்த்துறதுக்கான ஃபைனல் மூமெண்ட் நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. இபிஎஃப்ஓ போர்டு ஓகே சொன்னாலும் ஃபைனல் அப்ரூவல் நம்ம நிதி அமைச்சகம், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் கொடுக்கணும். இப்போதைக்கு அரசாங்கத்தோட கஜானாவை கணக்கு போட்டு பார்த்துருக்காங்க. அடுத்ததாக நடக்க போகிற சென்ட்ரல் கேபினட் மீட்டிங்கில் இது சம்மந்தமாக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லாரும் வரப்போகிற மாதங்களில் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பென்ஷனர்களோட அதிருப்தியை சரி செய்ய கவர்மெண்ட் கண்டிப்பாக ஒரு அதிரடி முடிவை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. எந்த நேரத்திலையும் குறைந்தபட்ச பென்ஷன் உயர்த்தப்பட்டது அப்படிங்கிற அந்த இனிப்பான செய்தி வரலாம். அதனால இப்போதைக்கு விஷயம் கொஞ்சம் சஸ்பென்ஸாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இருக்க விலைவாசிக்கு குறைஞ்சது எவ்வளோ பென்ஷன் கொடுத்தா முதியவர்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 5000 ரூபாயா இல்லை 7500? உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இபிஎஃப்ஓ பென்ஷன் பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஃபஸ்ட் ஆளாக நம்ம சேனலில் வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக 5000 ரூபாயா உயர்த்த போகிறாங்களா இல்லை 7500 ரூபாயாக இந்த இபிஎஃப்ஓ பென்ஷன் வந்து உயர்த்த போகிறாங்களா? நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இபிஎஃப்ஓ சைடில் இருந்து இதுவரைக்கும் அஃபிஷியலாக இதை வந்து அப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரலை. பட் இனிமே வரும் அப்படின்னு
நிறைய தகவல்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. ஸோ இபிஎஃப்ஓ சைட்டில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.